மீண்டும் வேதனைக்குள்ளதான் தள்ளும். அமைதியா அவர் ஒதுங்கி இருந்து கட்சியை சீரமைக்கிற வேலையில இருக்கணும்னு தான் நான் பாக்குறேன். திருச்சி கிழக்குல கூட ஒரு தீர்மானம் போட்டாங்க, ஸ்டாலின் இங்க போட்டியிடணும்னு. எது அவரை திருப்பி ஒரு கவுத்து விடுறதுக்கா? இப்ப பட்ட வேதனை போதாதா? ஏன் நின்ன அப்படி வெற்றி ஒரு பெற பதவியை முடியாதா? தேடி அலைகிற நபர் அல்ல ஸ்டாலின். பதவி இருந்தாலும் இல்லைனாலும் அவர் வேலையை பார்த்து தான் இருப்பார். அவருக்கு ஒரு ஆறுதல் தரணுங்கிற நோக்கத்துல கூட அன்பில் மகேஷ் அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கலாம். அவருடைய நோக்கத்தை தப்பு சொல்லல, பட் அது தப்பா தான் போய் முடியும். ஸ்டாலினும் அதை விரும்ப மாட்டார். அவர் இந்த ஓய்வு நேரத்தை அவருடைய உடல்நிலை நல்லா பார்த்துக்கிட்டோம், கட்சியை சீரமைக்கிறதுல பண்ணட்டும். அதை எல்லா கருத்துக்களையும் நானே படிப்பேன்னு சொல்றாருல, போர்ட்டல் ஓபன் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாரும் எழுதட்டும், படிக்கட்டும், நேர்மையோட வெளிப்படைத்தன்மையோட சில நடவடிக்கைகள் எடுத்து சீரமைப்பு வேலைகளை செய்யட்டும். அதுல கவனம் இருந்தாலே போதும். அப்ப அவங்க தோல்வியை ஒப்புக்கொண்டு ரியலைஸ் பண்ணி அதை ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்களா சார் திமுக? பண்ணுனா நல்லது, அதுதான் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களே. அதை தான் அதிமுகவும் செய்யணுங்கிறோம். இவர் அதை பத்தி பேசவே கூடாதுங்கிறார். இப்போ எம்எல்ஏ மாவட்ட செயலர் இப்ப நடந்துட்டு இருக்கு, எதுக்கு? கட்சி தோல்வி பற்றி ஆராயதுக்கா? ஒண்ணும் கிடையாது. தன் பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு பொதுக்குழுக்குன்னா நீங்களா கையெழுத்து போடாதீங்க அப்படின்ற சொல்றதுக்கு தான் கூப்பிடுறாரு. ஒற்றுமையா இருக்க பேசுங்க, இந்த கட்சியை திருப்பி மீட்டு எடுத்துட்டு வர்றது எப்படின்னு அதை பத்தி ஆலோசிக்கணும்ல. அதுல ஒரு குரூப்பை வெளியே தள்ளிட்டு எல்லாரையும் பதவி விட்டு நீக்கிட்டு எப்படி நீங்க கட்சியை ரீபில்ட் பண்ணுவீங்க? சோ அந்த வேலையில அதிமுகவும் கவனம் செலுத்தணும். யார் வேணாலும் தலைமை பொறுப்புல இருந்துட்டு போங்க. இருக்கிற சூழலுக்கேற்ப முடிவெடுத்து பிளவை தடுத்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்தால் அதிமுகவுக்கும் மறுவாழ்வு இருக்கு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பேசினதுல முக்கியமா இதை கவனிக்கணும் சார். என்னன்னா இப்ப ஜென்சி அலை வந்து தாவேக்கால பயங்கரமான ஒரு ரோல் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். இப்ப அதே அந்த ஜென்சி அலை அதான் இளைஞர்களை நம்ம பக்கம் கொண்டு வரணும், இன்னும் நம்ம இளைஞரணியா பெருசாக்கணும்ன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. முதல் வாரமே முதல் மாசமே ரொம்ப பதட்டப்பட வேண்டியது இல்லை. அதான் சொன்ன, தோல்வி கொடுத்த அந்த அதிர்ச்சியின் காரணமா வர்ற அந்த பபுள் மாதிரி தான் அது. அந்த அலை அப்படியே ஒரு கள்ளத்துக்கு போட்டா குளத்துல வட்ட வட்டமா வரும்ல, அந்த மாதிரியான உணர்வு தான் இதெல்லாம். ரொம்ப பதட்டப்பட வேண்டியதில்லை. விஜய் எப்படி அரசியலை முன்னெடுத்தார், அதுக்கு எப்படி பதிலடி தர்றதுன்னு எல்லோருமே முயற்சி பண்ணணும். திமுக அது முயற்சி பண்ண தப்பு இல்லை.